2026 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்தில் நெருங்கி வருவதையொட்டி ஆளுங்கட்சிகளும் எதிர்க்கட்சிகளும் தேர்தலுக்காக தங்களது பாணியில் பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகின்றனர். அந்த வகையில் திமுக தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கையும் நடந்து வருகிறது. உறுப்பினர் சேர்க்கையில் திமுக ஆதரவாளர்கள் மிகப்பெரிய அளவில் அடாவடியாக நடந்து கொள்வதாக மதுரையில் மிகப்பெரிய சர்ச்சை எழும்பியிருக்கிறது. முதல்வர் மு.க.ஸ்டாலின் அண்மையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை அறிவித்திருந்தார். இதன் உறுப்பினர் சேர்க்கையின் போது பொதுமக்களிடம் ஆதார் விவரங்களை கேட்டு திமுகவினர் மிரட்டுவதாக மதுரை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான பணிகள் சூடு பிடிக்க தொடங்கிவிட்டன. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற சுற்றுப்பயணத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியுள்ளார். மதுரையில் கடந்த ஜூன் மாதம் நடைபெற்ற திமுக பொதுக்குழு கூட்டத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை முதல்வரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அறிவித்தார். ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை சென்னை ஆழ்வார்பேட்டையில் மக்களை நேரடியாக சந்தித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஜூலை 3ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் திமுகவினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து கட்சியில் உறுப்பினர்களாக சேர்க்கும் பணியில் ஈடுபட்டனர். திமுக சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்ற போது பொதுமக்களிடம் ஆதார் விவரங்களை கேட்டு மிரட்டப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆதார் விவரங்களை சேகரிக்க தடை விதிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் கூறியுள்ளதாவது: தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை நடத்தி வருகிறது. இந்த பணிக்காக திமுகவினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் பல்வேறு ஆவணங்களை கேட்டு தொந்தரவு செய்கின்றனர். மக்களின் அனுமதி பெறாமலேயே முதல்வர் மு.க.ஸ்டாலின் படத்துடன் கூடிய ஓரணியில் தமிழ்நாடு என்று அச்சிடப்பட்ட சுவரொட்டியை வீட்டில் ஒட்டி செல்கின்றனர். குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களின் ஆதார் எண், வாக்காளர் எண், அடையாள அட்டை, வங்கி கணக்கு புத்தக நகல் உள்பட அடையாள அட்டைகளை மக்களிடம் கேட்கின்றனர். அதை தர மறுத்தால் பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகையான 1000 ரூபாயை நிறுத்தி விடுவோம் என கூறி மிரட்டலும் விடுக்கின்றனர். தனிப்பட்ட செல்போன் எண்களை கேட்டு வாங்கி திமுகவில் சேர்த்து வருகின்றனர். திமுகவில் சேரவில்லை என்றால் அரசின் பல்வேறு திட்டங்கள் நிறுத்தப்படும் எனவும் அச்சுறுத்துகின்றனர். அரசியல் பிரச்சாரத்திற்காக ஆதார் போன்ற தனிப்பட்ட தகவல்களை பயன்படுத்துவது தவறானது. இது அரசியலமைப்பு வழங்கும் சுதந்திரம் மற்றும் தனி உரிமையை மீறும் செயலாகும் என்றும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உறுப்பினர் சேர்க்கை மக்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டுமே சேர்க்க வேண்டும் என்றும் மிரட்டி அவர்களை கட்டாயப்படுத்தி எதுவும் தெரியாத மக்களை இந்த வளையத்திற்குள் சிக்க வைக்கின்றனர் என்றும் அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.